ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட என்னடா இது, இந்த பிக்கி கேள்வியை நானும் வீட்டை ஃபுல்லாக தேடிட்டேன், ஆளையே காணோம். வீட்டில் இல்லைன்னா வேற எங்கே போயிருப்பாங்க? அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பிங்கி வீடா? அட உங்கள் ரெண்டு பேரையும் நான் கீழே ஃபுல்லாக தேடிட்டு இருந்தா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனா? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விஷயத்த தேடி வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, சும்மா கீழே போர் அடிக்குது, உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அப்புறம் என்ன, கல்யாணம்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, புது மாப்பிள்ள, ஜாலி தான். இது என்னடா நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஏய் கொஞ்சம் சும்மா இருடா. அட நீங்க வேற ஏன் சும்மா இருங்க. அட சும்மா சொல்லுங்க. அட இதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வரும்போது கூட உங்க அக்காவுக்கு மட்டும் தானே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்க. உங்க கல்யாணத்தை பத்தியோ இல்லை உங்களுக்கு பொண்ணு பார்க்கறத பத்தியோ ஒண்ணுமே சொல்லலையே. அட நைஸா போட்டு வாங்குறான்ப்பா. அட நீங்க வேற, எனக்கே காலைல வரைக்கும் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னா தெரியாது. எனக்கே காலைல தான் தெரியும். புரியல, காலைல தான் தெரியும்னா அது எப்படி? அட ஆமால, உங்கள் வீட்லேயும் பெரியவங்க யாரும் இல்லை, நீயும் உன் அக்காவும் மட்டும்தான். அது இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்க கூட எல்லாருக்கூடையும் சண்டையை போட்டு வச்சுருக்க, யாரும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பழக்க வழக்கத்தை பற்றிலாம் உனக்கு காலைல தெரிய வந்துச்சு? அதுவா, அப்படி கொஞ்சம் ரெண்டு பேரும் மேலே பாருங்க. இது ஃப்ளாஷ்பேக்கா? அப்புகோஸ். இது குளுக்கோஸா? அட அப்புகோஸ்னா ஆமான்னு அர்த்தம். இது கூட தெரியாம என்ன போய் நீ சென்னையில் வேலை பார்த்த? ஏய் நீயும் அப்படித்தானே நினைச்ச? ஆமா பிரவீன், அப்ப நான் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? தப்பே இல்லை. நான் கூட என் காதுல தான் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சேன்டா. பிரவீனே அவர் இப்போதான் இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு, போ நல்லா பேசிடுவாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அட என்னப்பா நீங்கள் குசு குசுன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, மேலே பாருங்கப்பா, அப்போதான் ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியும். சரி பிரவீனை விட்டத்தை பாரு, அவன் என்னத்தை தான் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்ற. ஆமான்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ளாஷ்பேக், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. காலையிலே போய் தென்னநோப்பில் தேங்காவெல்லாம் லோடு ஏற்றி விட்டால் தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும். எப்படி பார்க்க வினோத், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. அட என்னப்பா, நான் தான் உங்க அத்தை சரோஜா. அத்தையா? அட ஆமாப்பா, உங்க அப்பாவோட ஒன்று விட்ட தங்கச்சி தான் நான். அப்படிங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுப்பா. எப்படி இருக்கா உங்க அக்கா கலை? கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க அவளுக்கு? அக்காவுக்கு மாப்பிள்ளை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ இப்போதான் பார்க்குறியா? சரி சரி சரி, நம்ம பழக்கத்தை ஒன்றும் நீ மறந்துடலையே. பழக்கமா? எதை பற்றி சொல்கிறீங்க? அதான் என்ன பண்ணி நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா, அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து அவங்க பொண்ணை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தரணும். அதுதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது நம்ம வீட்டு பழக்கம். இது உனக்கு தெரியலையா? அட இதை பற்றிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லையே, புதுசாக சொல்கிறீங்க. அது சொல்லக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் அமைஞ்சிருக்காது. இப்போ நீ மாப்பிள்ளை பார்க்கன்னு சொன்னதால தான் நான் சொன்னேன். ஓ சரி சரி. எனக்கு கூட ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எனக்கு ஒரு பையன் இல்லையே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கு. அதனால அசலில் தான் அவளுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அவளும் நானும் இங்கே தான் ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம்ப்பா. அப்படியா? சரி சரி. ஆமாப்பா, இங்கே எல்லாம் ஒரு நல்ல ஹோட்டலாக இருந்தால் சொல்லுப்பா, நாங்கள் போய் தங்கணும். ஹோட்டலா? அத்தைன்னு சொல்கிறீங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க, அதோ நம்ம வீடே இருக்கு, வாங்க இங்கேயே தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட உங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம், நாங்கள் வெளியே தங்கிக்கிறோம். ஒரு நல்ல ஹோட்டலை மட்டும் பார்த்து சொல்லுப்பா. அத்தை நம்ம வீட்டில் தங்குங்க அத்தை, அக்காவுக்கு வேறு கல்யாணம் ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்கேன். பழக்க வழக்கம்லாம் எனக்கு தெரியாது இல்லையா, இப்போயே நீங்கள் சொன்னதால தான் இந்த பழக்கமே எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுல, நிறைய சொல்லணும்ல, கூட இருந்து கொஞ்சம் கல்யாணம் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அத்தை. அட பிள்ளை இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கும் போது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலையே. சரிப்பா, உனக்காக தங்கி எல்லாத்தையும் அக்கா கல்யாணத்தையும் உன் கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துட்டே நான் போகிறேன், சரியா?
ரொம்ப சந்தோஷம் அத்தை. எங்க உங்க பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்கள காணோம். இந்த வாசல் வரைக்கும் என் கூட தான்ப்பா வந்தா. அவன் ஃப்ரெண்டு வீடு யாரையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு போயிருக்கா. இது வந்துருவா. ஓ அப்படியா, சரி அத்தை, வாங்க நம்ம உள்ள போலாம். வினோத் நீ உள்ள போப்பா, நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரி அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வினோத் சொல்கிற ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நடக்கிறது ஒரு சீன், அதை உங்களுக்கு மட்டும் காட்டுறோம், அவங்க யாருக்கும் தெரியாது. ஹலோ நித்யாம்மா, அம்மா பேசுகிறேன்டா. உன் ஃபோனுக்கு தாம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். என்ன நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணிட்டியா? இந்த சரோஜா கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? சரோஜாவை நம்பினோர் கைவிடப்படார். எல்லாம் பக்கவா முடிஞ்சிச்சு. அவங்க வீட்டில் தான் நான் இப்போ தங்க போகிறேன். வா சூப்பர்மா. எங்கள் அம்மாண்ணா சும்மாவா? இதை விடு, எனக்கு பொண்ணா ஒருத்தி நடிக்க வருவான்னு சொன்னியே, அவள் ஏன் இன்னும் வரல? வந்துக்கிட்டே இருக்காம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் முடிச்சு 5 நிமிஷம் ஆகுது, இன்னும் விடத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை நன்கு கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே கவின். அடடே, என்னடா கவனிச்ச நீ ஃப்ளாஷ்பேக்கை? ரொம்ப சரியாக தானே கவனிச்சோம். என்னவா இருக்கும்? இரு, அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். எங்கள் அத்தை வந்து சொன்னதால் தான் எனக்கே தெரியும், இல்லைன்னா இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓ, நான் என்னமோ நீ சுபாவை வெளியே எங்கேயோ பார்த்து அவளை பிடிச்சி போய் லவ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறியோன்னு நினச்சேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு இந்த லவ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஏதா லவ் மேலே நம்பிக்கை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம். அப்போ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண மாட்டியா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கத்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் சுபா நல்லா அழகாக தான் இருக்கா. அவளை பார்த்து எனக்கு அந்த ஃபீல் வரல, ஒரு ஸ்பார்க் வரல. இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம ஒய்ஃப், அந்த ஃபீலே வரல எனக்கு அவளை பார்த்தா. இவன் நல்லவன் தானோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் வெயிட் பண்ணியே பார்ப்போம். யாரையும் இப்போல்லாம் நம்ப முடியாது. அது கீழே ஸ்நாக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டியா? ஸ்நாக்ஸா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அட, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடாம கிளம்புனா எப்படி? நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை தேடிட்டுருக்கோம். அவங்கள கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் வந்து உங்களை கேட்ச் பண்ணுறோம். சரி, நான் கீழே போகிறேன். சரி வா, பிங்கி வீட்டுக்கு போகிற வழி எனக்கு தெரியும், அங்கே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா இந்த பக்கம் தானா? கரெக்டாக தெரியும்ல? பாவி, நீ இதோட 10வது தடவை கேட்குறடா. எனக்கு தெரியும், எங்கள் ஊர் தானே இது, எனக்கு தெரியும், வா போகலாம். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். என்னடா ஏதோ பொண்ணை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற? லூசு, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. அட பிங்கி, அப்படியே அதை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி என்ன ஏதுன்னு கேட்போம். அட இருடா, வெயிட் பண்ணி அது என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா விசாரிப்போம். நம்ம பின்னாடி இருந்து ஒளிஞ்சு இந்த பிங்கி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்னமோ சொல்கிறேன், சரி வா. ஆளுமா சாலக்கடிமா ஆளுமா ஆடி பட்டாப்பல்ல வெளியே சிங்கம் சிங்கம் வாலிபத்தை நோக்கடிச்ச கிளியே. அட இவன்டா. எவன்டா? அதான் பிரவீனே, அந்த வினோத் கூட ஒருத்தன் வந்தான்ல நம்ம வீட்டுக்கு, அவன்டா இவன். ஆமா. இந்த பாடி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஐயோ, இவன் கண்ணிலையா மாட்டணும்? அன்னைக்கு இவன் நித்யா கூட பேசும்போது ஒட்டு கேட்டதை பார்த்தானே, கண்டுபிடிச்சிருவானோ? அப்படியே பாட்டு பாடிட்டே எஸ்கேப் ஆயிடுவோம். அவ்வளோ சீக்கிரம்னா டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டான், கொஞ்ச நேரம் யோசிப்பான்ல, அதுக்குள்ள ஓடிடுவோம். உயிரே உயிரே, தப்பிச்சு எங்கேயாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, உதவி வருதே. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுப்பா, யாரு? என்ன வேணும் உனக்கு? நீதானே? அது நீதானே? அட என்னப்பா, ரோட்ல சும்மா போறவரை நிறுத்தி அதுதானே நீ அதுதானேன்னா நான் என்ன சொல்றது? இதுக்கான இடத்துக்குள்ள என்னடா கான்வர்சேஷன் இருக்க போகுது? ஏதோ பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இரு பாப்போம். எனக்கு நல்லா தெரியும் அது நீதான், உண்மை ஒத்துக்கோ. எதுப்பா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பாரு,
நல்லா பறக்கட்ட மண்டை மாதிரி ஒரு மண்டையை வச்சுட்டு இந்த மண்டையெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்கிட்ட நடிச்சு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்காத, நீ தானே அது, உண்மையை ஒத்துக்கோ. அட நான் இந்த ஊருக்கே புதுசு, தேவையில்லாமல் என்னை வழி மறிச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நேற்று தாங்க நானே துபாயிலேருந்து வந்தேன். ஓ, அப்போ 2 நாளைக்கு முன்னாடி நானும் இங்கே ஒரு பொண்ணு நின்று பேசினதை நீ கேட்கல. இல்லைன்றனே. நான் ஆமான்றனே. அட இல்லைப்பா. ஆமா, நான் உன்னை பார்த்துட்டேன்னு தெரிஞ்சோடனே பயந்து தலை தெரிச்சு ஓடுனீங்க நீ தான். யாரை பார்த்து பயந்தா? நான்லாம் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்படல. சரி, யாரை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு போய் பார்க்க போனேன். உன்னை பார்த்துலாம் பயந்து ஓடல. மாட்டினியா? அப்போ நீ தானே வந்த, உன் வாயிலே ஒத்துக்கிட்டியா? ஐயோ பிங்கி, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீயே வாயை விட்டு வளரிட்டியே. எங்க போற? மறையாத, மார்க்ல வந்து நில்லு. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஆமா, இன்னைக்கு நீ அந்த பொண்ணு நின்று பேசிட்டு இருந்தீங்க. அந்த சைடு போகும்போது ஏதோ காத்து வாங்கல காதில் விழுந்துச்சு. சரி, 2 பேரும் பேசும்போது குறுக்க போவேனாமே இப்படி பார்த்துட்டு அப்படி போனேன். நான் ஒன்றும் நீங்கள் பேசினதுல ஒட்டு கேட்கல. நானும் அந்த பொண்ணு நின்றுட்டு கவின் மதுவோட லவ் பிளான் போட்டு பிரிக்க நினைச்சோம். அது உன் காதில் விழல. அட லூசு பையலே, அது கவின் மது இல்ல, அறிவு சுபா. பாத்தியா, நீயே உன் வாயில உண்மையை ஒத்துக்கிட்ட. அப்ப நீ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருக்க. ஆமா கேட்டேன். இப்ப என்ன பண்ணுவேன்? இரு, நான் நித்யா கிட்டே சொல்றேன் எல்லா பிளானையும் ஒட்டு கேட்டான்ட்டு. என்னது? நித்யாவா? இந்த ஊருக்கு எப்ப நித்யா வந்தா? நினைச்சேன் என்னடா ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு நினைச்சேன். எல்லாம் அவளாலதான் வந்துதான். சொல்லுடா சொல்லு, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்க என்ன பிளான் போட்டீங்கன்னு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். இப்பயே போய் நான் மது வீட்டில் இந்த மாதிரி வினோத் கூட இருக்க ஒருத்தனும் அந்த நித்யான்னு ஒரு பொண்ணு சென்னையிலேருந்து வந்தது, அவங்க எல்லாம் பிளான் போட்டு தான் இதை பண்ணாங்க. என்னையும் பண்ண சொன்னாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், என்னை அடிக்கே வராங்க அப்படின்னு சொல்லி நான் சரண்டர் ஆயிடுவேனே. ஹே, அப்போனா நீ தானே அந்த மது வீட்டில் ஒரு ஆள் நித்யா கைக்கூலி? அட இது வேறையா? வந்து அங்கே உட்காந்து வேலை செய்யாமல் உனக்கு ஒரு வீட்டு சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதில் அந்த நித்யா கிட்டேருந்து வேற காசு வாங்கி எங்கள் குடும்பத்தை கெடுக்க நீ பிளான் போடுற. இருடி பிங்கி, உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். ஆமாண்டா, என்னடா பண்ண முடியும் உன்னால? இருடி, சோளக்காட்டு பொம்மையை போட்டு எரிக்கிற மாதிரி எனக்கு ஒன்று எரிச்சிடுறேன். ஐயோ பிங்கி, எஸ்கேப் ஆயிடு. உயிரே 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 நான் ஓடுறேன். இன்னைக்கு இருடி, நான் உயிரை எடுக்கிறேன். எங்கேயாவது ஓடி விடு. இருடி பிங்கி, நீ செத்தடி இன்னைக்கு. ஐயோ வருதே, உதவி வருதே. அடியே நில்லடி, ஓடாத. ஏய், சிறுத்தை சிக்கும், சிறுவண்டு சிக்காதடி. நீ கேள்வி, உனக்கு பஞ்சு டைலாக்லாம் ஒரு கேடு. இருடி, கல்ல போட்டு உன் மண்டையை இன்னைக்கு திறக்கத்தே சரி. ஐயோ பிங்கி, ஓடிடு. இன்னைக்கு நீ எந்த ஜில்லாக்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. நித்யாவே நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கானா? கண்டிப்பா இறங்கி அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ண போறோம்? அவசரப்படாத பிரவீன். ஆப்போனண்ட்டோட வெயிட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுப்போம். அப்புறம் நம்ம இறங்கி அடிச்சோன்னு வை, ஆப்போனண்ட் தெரிச்சுட்டு ஓடிடுவோம். ஆமாம், வெயிட் பண்ணி சிறப்பான சம்பவமாக அந்த நித்யாவுக்கு பண்ணிவிடணும். இதுக்கப்புறம் அவன் நம்ம பக்கம் திரும்பி வரணும்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக. என்ன தைரியம் இருந்தால் அந்த பிங்கி நம்ம வீட்டு சோத்து தின்னுட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்காது கச்சேரி. நம்ம பிங்கி கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். எங்க பிங்கி? கவின், சொல்லு மது. என்ன முறைக்கிறான்? ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போங்க. இரு, பிரவீன் கிட்ட சொல்லிட்டு வரேன். இன்னும் சொல்ல தேவையில்ல, வாங்க. இருடி, இழுத்துட்டு போவாதடி, வரேன்டி. இன்னைக்கு அந்த பிங்கிக்கு சமாதி கட்டுறதே சரி. என்னடா சொல்ற? எங்க இங்க இருந்தவனை காணோம். கவினு கவிதா? கவிதா தான். யாரை தேடுற? இல்லம்மா, கவின் வந்த என் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான். ஆளை காணோம், அதான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். மது வந்து கவினை கூட்டு போய் 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷமா தனியாக தானே என்ன பேசிட்டு இருக்கேன். 5 நிமிஷமா தனியா நின்று பேசிட்டு இருந்தேனா? அடப்பாவி. சரி, நீ அவரை தேடிட்டு இருக்கட்டும். காலிலேருந்து நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். என் கண்ணிலேயே நீ மாட்டல. எங்கே போகிறோன்னு என்கிட்ட சொல்ல. எங்கே போயிட்டு வர? அது வந்து கவிதாமா. இங்கெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. வா, ரூம்குள்ளே போய் பேசுவோம். ஏமா, குட்டியா ஏதாவது ரொமான்ஸ் அப்படி எதுனா பண்ணி பேசணுமா?
அது ஒன்றும் இல்லை பிரவீன், ஒரு உருட்டுக்கட்டை தேடிட்டே இருந்தேனா ரூம்குள்ளே தான் பத்திரமா எடுத்து வச்சேன். சரி நீ உள்ளே வந்தனா அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். வாயேன். எது உருட்டு கட்டியா? ஆமாம், உள்ள வான்னு சொன்னேன். என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. வரேன், வந்து தொலைக்கிறேன் போ. ம், அது ஆ ஏய், என்னடி ரூம்குள்ளே தரத்துறன்னு இழுத்துட்டு வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி ஒன்றுமே பேசாமல் இருக்க? கவின், வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பற்றிலாம் ஒன்றுமே கண்டுக்காம நீங்கள் எங்கேயும் பாட்டு வெளியே போயிட்டு இப்போ தான் வரீங்க வீட்டுக்கு. ஓ, அதுக்கு தான் நீ கோவமாக இருக்கியா? விடுங்க கவின். கவின், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னா இப்போ என்னை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க. ம், இந்த பிரச்சனை நடந்துச்சுல, அது விஷயமா தான் நானும் பிரவீனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நிஜமாவா? நிச்சயமா தாண்டி, நம்புடி. ம், சரி சரி நம்புகிறேன். எங்கே போனீங்க, என்னாச்சு? ம், இதான் நடந்துச்சு. ஐயோ கவின், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ம், ஆமாம். ஐயோ, இந்த நித்யாவை எப்படி தான் உழைச்சி கட்டுறதுனே எனக்கு தெரியல. சரி என்ன பண்ண போறீங்க இதுக்கப்புறம்? தெரியல, இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். மாமியார் சம்மந்தம் இல்லாமல் பொண்டாட்டி மேலே சுண்டு விரல் கூட படாதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி இருக்க பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஆ, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்மா. ஆமாம் ஆமாம், சொன்னாங்க சொன்னாங்க. சரி, பிரவீன் தேடிட்டே இருப்பான், வா போவோம். இந்நேரத்துக்கு கவிதா அவன் மண்டையிலே நாள் போட்டு கூப்பிட்டு போயிருப்பான். அவன் வர கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இப்படி கொஞ்ச நேரம் இருக்கலாமே. இருக்கலாமே.